ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் செய்ய போகிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் இன்னைக்கு திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸுக்கு தேங்க்யூ. மை சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நெல்லிக்காய் ஜூஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் நெல்லிக்காய், லெமன், புதினா, சால்ட், இஞ்சி துண்டு அத்தனையும் வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். சால்ட்டு முக்கியம். ஏன்னா சால்ட் இல்லாமல் இன்றைக்கி சோடியம் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். லெமனை கட் பண்ணி ஜூஸ் புழியறதுல ஜார்லேயே நம்ம பொறுமையாக புழிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண புதினாவை ஜூஸில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ண புதினா எடுத்து பொறுமையாக போடுவோம். அடுத்தது நெல்லிக்காய். 2 நெல்லிக்காய் நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் தேவையான சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். ஒரு துண்டு இஞ்சியை போட்டுப்போம். நெல்லிக்காய் ஜூஸ்னால் இஞ்சி கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், 2 நெல்லிக்காய் நம்ம போடுறோம். 2 நெல்லிக்காய் போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றும்போது அதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி 2 நெல்லிக்காயும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்சியில் போடும்போது நம்ம ஓரளவுக்கு ஸ்லோவாகவே மிக்சி போடுவோம். ரொம்ப ஸ்பீடு வைக்க வேணாம், நல்ல பாக்டீரியாலாம் போயிடும். அப்புறம் நம்ம இப்போது ஒரு ஃபில்டரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஃபில்டரில் அடித்த ஜூஸை பொறுமையாக கிளாஸில் படுற மாதிரி ஊற்றுவோம். ஆமாம், ஜூஸில் நிறைய இப்போது ஃபில்டரில் சக்கைங்க நிறைய இருக்குது. நெல்லிக்காய் சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் யூஸ் பண்ணணும். தலைமுடிக்கு தடவனம் போட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணோம்னா நல்ல முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 10 பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ. பாய்.